வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. நான் நல்லா காமெடி பண்ணுவேன். ஜோக் அடிச்சது போதும். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி மீம்ஸ்கள்லாம் பார்த்துடலாம். த்ரிஷா நீங்க இல்ல ரஞ்சித் சார். தனக்கு தான் அந்த மெசேஜ் வந்திருக்குன்னு நினைச்சு ஹார்ட்னு அனுப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகுதான் அது ஹார்ட் பிரேக்கா மாறும். ஆமாங்க, நான் ஜோக்கர் தாங்க. ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. எனக்கு இன்னுமே டவுட்டா தான்டா இருக்கு, அந்த உண்மையான அந்த பிரகாஷ் கேரக்டர் இருக்குதானா இல்ல வந்து அவங்க தான் பொய் சொல்லியிருக்காங்களாங்கிறது ஒரு மித்தாவே தான் இருக்கு. எனக்கு காமிக்கவே இல்லை. ஒரு போன் பேசுற மாதிரியோ இல்ல எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அது என்னங்கிறதே தெரியல. அது அப்படியே முடிச்சிட்டாங்க. 10 செகண்ட்ஸா வந்திருப்பான், அதுக்குள்ள 10,000 தேதி இந்த கேரக்டருக்கு. ஆமாண்டா, ட்ரைலர் வரும்போது இந்த கேரக்டர் வச்சுட்டு ஏகப்பட்ட தேதி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு வரலாறு அஜித் மாதிரி வருதோ. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இவன் வந்து அஜித்தோட தம்பி, அஜித்தை வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்து த்ரிஷா வந்து கடத்திருக்காங்க அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. டேய் பெட்டி பெருமாள்ரா. இல்ல கத்தி குத்து கம்ப. டேய் விஜய் வீரசாமிடா. வெட்டு வேலுப்பா. என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிற. இந்த தடம் படத்துல கூட 2 அருண் விஜய் இருப்பாங்களே, அது மாதிரி இதுல வந்து 2 அஜித் தன்னோட அண்ணனை வந்து பிடிக்காம அதனாலதான் வந்து த்ரிஷா வந்து கடத்தி வச்சிருக்கான், மிரட்டுவான், அப்படி இப்படி என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில உண்மை என்னன்னா, நான் தம் போட வந்தேன் ப்ரோ. அதுவும் இல்லாம இதுக்கு வந்து நிறைய தேதி சொன்னா கூட பரவாயில்லடா. வா வா வெறித்தனா அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருந்தானுங்க இந்த கேரக்டருக்கு. சரி, இந்த கேரக்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணாதடா. 10 செகண்ட் காமிப்பாங்க, தம் அடிச்சுட்டு இருப்பான்டா. என்ன ஃபீலிங்ஸ் வில்லனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒன்று பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை வில்லத்தனமா பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் பண்ணியிருக்க மாட்டான். உங்களை எப்படின்னா டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க போல. அதுவும் ட்ரைலர்ல சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா. விடாமுயற்சி ஸ்டோரியின் 30 செகண்ட்ஸ். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. இந்த மீம் முன்னாடியே பார்த்தேன், நல்லா இருந்துச்சுடா. ஒருவேளை விடாமுயற்சி படத்துல இந்த ஒரு சேட் சாங் வைக்கணும்னா அந்த சாங் வச்சிருக்கலாம்டா. மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே. ஆனா இந்த சாங் வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிதுன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பா அனிருத் வந்து இது லைட்டா ரீமேக் பண்ணி ஒரு சாங் போட்டிருப்பாரு. பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இவர் இருக்கிற நிலைமையே வேற. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. இந்த மீமாடா சொல்லுவருமா. ஏய், என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? பிளாஸ்ட் மோகன் காமனாவை லவ் பண்றானா, ஆனா காமனா வேற யாரையும் லவ் பண்ணா. காமனாவா? எந்த காமனா? அதுதான் வருமா. அடடா அம்மா லேட்டா, அடா அம்மா லேட்டா, அழகா சிரிச்சா. டெண்டி அண்ணங்கிட்ட போன் போடுறா. கழு இந்த மீம் நல்ல மீம்டா இது. ஓகே, இதை நம்ம வந்து விளக்கமா சொல்லி வந்து ஸ்பாயிலர் ஆக்க வேணாம். இவ்வளவு நேரம் பண்ணதே ஸ்பாயிலர் தான். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி வந்த சுமாரான படங்களை கூட பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டரான படம் தான் வந்திருக்கு, ஆனா அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னாலதான் முழுசா சந்தோஷப்பட முடியல. இதுல என்ன கொடுமைனா, எந்த படம் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ற ஃபேன்ஸே வந்துட்டு இந்த படத்தை நல்லா இல்லைங்கிறாங்க. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்கறது இதுதான், இவர்கிட்ட எனக்கு அந்த மாசு வேணும். தலைவா பாட்டு போதும், ஃபைட் ஃபைட்.
இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்பா. சண்டைனா சண்டையே போட்டு இருப்பான். அடுத்த லவ் சீன் இருக்குல்ல, லவ் பண்ணியா தம்பி தம்பி இங்க வா. ஏன் இப்படி இருக்க நீ? லவ் யூ டா. ஐ லவ் யூ. சாங்குனா சாங்கே வா. போயிட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் தேட்டருக்கே வந்து பார்க்குறேன். எனக்கு அது இல்லையே அப்படிங்கிற கோபத்தினால அவங்க வந்துட்டு அந்த ஏக்கம், அந்த கோபம், அந்த ஒரு விரக்தினால இப்படின்னா ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் உங்களோட அந்த சோகம், விரக்தி எல்லாமே 2 மாதம் தான், கவலைப்படாதீங்க. 2 மாதம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக வரும். அது நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம்டா, அது மட்டும் உறுதி. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏகே ஆசைப்பட்ட மாதிரியும் ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அவங்களுக்கான ஒரு படமும் ரெடியாக இருக்குது. அதனால ரொம்ப சோகத்துக்கு போக வேணாம். அழுகுது பாட்டு அழுகுது பாடுறான். சரி இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஓகே, இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாஸ்டாலஜிக் ஃபீலாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஃபேவரட் கார்ட்டூன் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக இதை வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். அந்த வீடியோவில் மீதியை பார்த்துக்கலாம். மீ வென் அதர்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே மறுபடியும் கை கொடுத்து பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. நீங்க நல்லவையா. இப்போ யோசிச்சு பார்த்தா கூட கை கொடுக்கும் போது நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். யாராவது என்ன பார்ப்பாங்க, நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து நல்லா பேசுவாங்க, பேசிட்டு தேங்க்ஸ் ப்ரோ சொல்லிட்டு லாஸ்ட்டாக கை கொடுக்க போனால் அப்படியே ரீசெண்டாக கூட நடந்திருக்கு நிறைய டைம். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஆனால் சில பேர் வந்து கை கொடுத்துட்டு போவாங்க, அது அவங்களுக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். பட் நிறைய அசிங்கங்கள் நடந்திருக்கு இதனால. மீ டு மை ஃப்ரெண்ட் ஃபார் நோ ரீசன். எப்போ ட்ரீட் வைக்க போகிறேன்? ஒரு ரீசனுமே இருக்காது, ஆனா எப்ப ட்ரீட் வைக்க போறேன்? ட்ரீட் வைடா, ஓய் ட்ரீட் வைடா, ட்ரீட் வைடா, ட்ரீட் வைடா, ட்ரீட் வைடா. எதுக்காச்சும் வைங்கடா ட்ரீட், ஏதாவது வைங்க. கடுப்பா இருக்குல, ரொம்ப நாளா ஆகுது, எதுவும் அவனுக்கு பர்த்டேவும் வரல, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கல. ஏதாவது ஒண்ணுக்கு ட்ரீட் வைங்க, நல்லா ஜாலியா போயிட்டு வரலாம். உனக்கு நவம்பர் கடைசியில் பர்த்டே வருதுல்ல உனக்கு? ஆமாப்ல. ட்ரீட் வை, இப்ப வை. அப்போ பிறந்த நாள் வைடா. கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதும், எப்ப ட்ரீட் வைக்க போற அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த ட்ரீட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ட்ரீட் கேட்கறானுங்க. பர்த்டேக்கு ட்ரீட்டு, கல்யாணத்துக்கு ட்ரீட்டு, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா ட்ரீட்டு, சித்தப்பா பையனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ட்ரீட்டு. கூச்சமே இல்ல. டேய், நீ வேற வளையாப்புனா ட்ரீட் கேக்குறான்டா. அர்ஜுன் ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். ஆமா டேய், ஆமாடா, டெத்துக்கு செத்ததுக்கு நான் ட்ரீட் கேக்குறான்டா. அது வந்து ட்ரீட்டும் கேட்க மாட்டானுங்க, செய்முறை. அது ட்ரீட்னு கேட்டா ரொம்ப கொஞ்சம் அபத்தமா இருக்கும்ல, அதனால செய்முறையா. மத்தியா போக்கா பக்கத்துலயே இருந்துகிட்டு ஏமாத்துறாடா குரா. ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். என்னடா அது? ஒண்ணும் இல்ல, பட்ஜெட் சிம்பிள் பட்ஜெட் தானே, 3 பேர். டேய் பைத்தியம், அது வழக்கம் போல செய்முறையை செஞ்சுட்டு போயிடுங்கப்பா. எல்லாத்தையும் முறைப்படி பண்ணுங்க, முறைப்படி. எதா இருந்தாலும் முறைப்படி செய்யணுமியா, முறைப்படி செய்யணும் சார், முறைப்படி செஞ்சிரலாம். அப்பதான் கட்ட வேவும்பா, அது வேற சொல்லுவாங்க. டேய், ஒரு ஆள் சேர்த்தா உங்களுக்கு சந்தோஷமா? அந்த கல்யாணம் விட இழவுடா. ஏன சௌமமா லூசு பயலுது. ரீசனே இல்லாம கேக்குறானுங்க, இல்ல ரீசனை உருவாக்குறானுங்க. எல்லாத்துக்குமே ட்ரீட்னா என்னடா பண்ண முடியும்? இந்த ட்ரீட் கலாச்சாரத்தை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும்டா. ட்ரீட் ட்ரீட் ட்ரீட்.
பிரியங்கா மோகன் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள். நமக்கு ஒண்ணு வரலைன்னா அங்கேருந்து சைலண்டா அப்படியே வெளியில வந்துடணும். இதை பார்த்து கத்துக்கணும்டா. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். டேட் டு மாம், இவன் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சான், இன்னைக்கு எப்படி பாத்ரூமுக்கு ஃபோன் கொண்டு போறான்னு பாரு. அப்போ கிக்கியோ டிவி எடுத்துட்டு போறானா. ஆனா மொபைல் இல்லாத ஒரு பாத்ரூம் போறத நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. ஆமாண்டா, எங்க என்ன பண்ண முடியும்? ஃபோன் இல்லாம நம்ம பாத்ரூமுக்கு எப்படா போக முடியும்? ஐயோ, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ. இதெல்லாம் பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. போனை ரிப்பேர் பண்ணிட்டு தானே நான் டாய்லெட்ல போவேன். அது வரைக்கும் 2-3 நாள் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்டா. கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இப்போ என்கூட் தான் அர்ஜென்ட்டா வருது, நான் கண்ட்ரோல் பண்ணல. அதனாலதான் தலை நீங்க தலை. முன்னாடினா மொபைல் இல்லாம தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு தெரியல, அது ஒரு இதாயிடுச்சு, ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்றது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வந்து 9 மணிக்கு. ஆனா பாத்ரூம்ல 8:50க்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் ஒரே பல்லு வளர்க்கிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே பாத்ரூம் போய்கிட்டே. ஆனா இது நடக்க மாட்டாது உண்மையாவே. எனக்கு எப்படி தெரியுமா, டாய்லெட்னா போயிட்டு குளிச்சிருவேன். குளிச்சுட்டு போகாம தான் அப்போ வரும் மறுபடியும். இன்னொன்று நடக்கும் என்னன்னா, நான் குளிச்சிருவேன், கிளம்பிடுவேன், ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஷூ போடுவேன். அப்போ வந்துட்டு அந்த டைமில் கரெக்டாக ஆகி வரும். அதுதான் இன்னும் கொடூரமாக இருக்கும்டா. எல்லாத்தையும் மறுபடியும் அவுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு வேர்க்கு கிளம்புனதுனால வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் மறுபடியும் அதோட வர்றது. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. ஆய் வர மாதிரி இருக்கு. யாரு நம்ம கூட்டத்திலே இருக்கான் ஒருத்தவன்? யாரு? நீனு. தியேட்டருக்கு போனாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, ஒரு ட்ரிப்புக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஆய் வர மாதிரி இருக்கு. நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். ஆமா, அவனுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வந்துன்னா வச்சுங்க, குரூப்ல வந்து கேட்டுட்டு இருப்பான். யாரா இது, யாரா இந்த வேலை பாக்குறீங்க, நீங்க தான் தெரியும், ஆனா சொல்லிடுங்க, இப்பயே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட குரூப்ல கேட்டுட்டு இருப்பான். சபாஸ் வாடா செல்லமே, பெத்த சிங்கமே, வாடா மாவுலஸ். பொண்ணு பேர்ல இருந்து பொண்ணு ஐடில இருந்து மெசேஜ் வந்தா இது பசங்களா தான் இருக்கும். இவனுக்கு தான் இந்த வேலையை பார்த்து நம்மளை ஏமாத்த பாக்குறானு அவனே ஃபிக்ஸ் ஆயிடுவான். மோஸ்ட்லி அது ட்ராப்பா தான் இருக்கும். சில பேர் தான் உண்மையாவே பொண்ணா மெசேஜ் பண்ணா கூட நான் நம்ப முடியலங்க. ஏன்னா அவன் அவ்வளோ ஏமாந்துருப்பான் வாழ்க்கையில. அப்பா February 14 எல்லாரும் கோயிலுக்கு போற, நீ வர. சரி, ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன். இவன் உண்மையாவே டம்மி தான் போல. ரிமோட் JCB கேட்கலாம். இவன் டம்மி தான் போல இருக்கு. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.